ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்திய கவுன்சில் ஆக்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம் கவுன்சில் ஆக்டுக்கு. இது வந்து கிரவுன் ரூல் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909, ரொம்ப முக்கியமான ஆக்ட் இது. ஸோ இதை வந்து மின்டோ மார்லி ஆர் மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸை நோட் பண்ணிக்கோங்க, அந்த கிளாஸ் பார்க்கணும். ஓகே, இந்தியன் பாலிட்டியில பார்ட் 7 வீடியோ. உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் இது. பைலிங்குவல் கிளாஸ், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்கு. நீங்கள் வேற எந்த ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸும் நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த நம்ம அகாடமிலேருந்து கொடுக்குற மெட்டீரியல்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான், மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள் பார்க்க போறோம். மார்லி யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தார் 1909ல. மின்டோ வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்தார். வைஸ்ராய் என்ற பதவி எப்போ வந்தது? கரெக்ட், 1858ல வந்தது. ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பின்னணி என்னன்னு பார்ப்போம். பாலிசி ஆஃப் அசோசியேஷன் ஆஃப்டர் இயர்லி கவுன்சில் ஆக்ட்ஸ் ஆஃப் 1861 அண்ட் 1892. ரெண்டு கவுன்சில் ஆக்ட் பார்த்துருக்கோம். 1861 அண்ட் 1892 ஆக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். 1861லையும் 1892லையும் கொடுத்த கவுன்சில்கள் சட்டங்களை தொடர்ந்து இந்திய நிர்வாக இணைக்கும் பாலிசி ஆஃப் அசோசியேஷன் கொள்கை, அந்த பாலிசி ஆஃப் அசோசியேஷன் கொள்கையை வந்து ஒரு பகுதியாக இச்சட்டம் வந்து இயற்றப்பட்டது தான் இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். ஸோ அது எப்படி நேம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அது பேர்லயே இருக்கு. மார்லி, லார்ட் மார்லி வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தாரு. ஸோ லார்ட் மின்டோ வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அதை தான் வந்து மின்டோ மார்லி ஆர் மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் நம்ம சொல்றோம். தமிழ்லயும் அதே தான், லார்ட் மார்லி மின்டோ, வைஸ்ராய் லார்ட் மின்டோ. ஸோ அவங்க பெயர் வச்சனால இந்த பேர், அந்த அந்த பீரியட்ல அவங்க இருந்தாங்க, அந்த காலகட்டத்தில் 1909ல அவங்க இருந்தனால அவங்க பேர்லயே இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து அழைப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் இன் காலனிக்கல் இந்தியாவா இதை கருதப்படுது. ஸோ காலனித்துவ இந்தியாவின் அரசியலமைப்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான அரசியலமைப்பு சீர்திருத்தமாக இந்த ஆக்ட் வந்து காணப்படுது. சரிங்களா? இந்த சட்டம். ஸோ இதோட கீ ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம், முக்கிய அம்சங்கள் பார்க்க போறோம். ஸோ முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கவுன்சில். ஆல்ரெடி வந்து போத் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஸ்ல வந்து கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்றது ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே 16ல இருந்து 60க்கு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மெம்பர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் ஃப்ரம் 16 டு 60. ஓகேங்களா? 16ல இருந்து 60 வரைக்கும், 16 டு 60. அதே தான் இங்க 16ஆக உயர்த்தப்பட்டது. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல, மத்திய சட்டமன்ற கவுன்சில் வந்து 16 மெம்பர்ல இருந்து 60 மெம்பருக்கு ரைஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனா ப்ராவின்சியல் கவுன்சில்ல வந்து மெம்பர்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்மா இருக்க மாட்டாங்க. அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மாகாண சட்டமன்ற கவுன்சில்ல பாத்தீங்கன்னா எண்ணிக்கை ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாறுபட்டதா இருக்கும். ஒரு இடத்துல 200, 300 அந்த மாதிரி இப்ப இருக்க பாத்தீங்களா, அது மாதிரி வேரியா இருக்கு. மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ அப்பதான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, ஒரே மாதிரியா இல்லை. எங்கன்னா நம்ம மாகாணத்துல. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்ஷன் ஆல்ரெடி இருந்ததை 16ல இருந்து 60க்கா இன்க்ரீஸ் ஆயிருந்தது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்ல. ப்ராவின்ஸ்ல வந்து வேரி ஆயிருச்சு. இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து போலாமா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா,
சரி. மெஜாரிட்டி இன் கவுன்சில், சட்டமன்ற கவுன்சில்ல வந்து பெரும்பான்மை. மத்திய சட்டமன்ற கவுன்சில், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லுவாங்க. அரசு அதிகாரிகளின் பெரும்பான்மை, அபிஷியல் மெஜாரிட்டி தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுதான் இருந்தது. மாகாண சட்டமன்ற கவுன்சில்கள், ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ்ல அரசு சாராத உறுப்பினர்கள் வந்து பெரும்பான்மை, நான் அபிஷியல் மெஜாரிட்டியை வந்து அனுமதிச்சாங்க. இந்த கவுன்சிலையும் தொடரப்பட்டது. ஆல்ரெடி பார்த்த கவுன்சில் ஆக்ட்ல கொண்டு வந்ததை இந்த ஆக்ட்லயும் வந்து 1909 பார்லிமெண்ட் ரிஃபார்ம்ஸ்லயும் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து லீரிப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்லார்ஜ்டு, விவாத அதிகாரங்கள் விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதுதான் இங்க துணை கேள்விகள் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப இந்த பாயிண்ட் இங்கே தான் வரும். ஓகேங்களா, துணை கேள்விகள் கேட்கலாம். மூர் ரெசல்யூஷன் ஆன் பட்ஜெட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆனுவல் பட்ஜெட்ல வந்து விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஆக்ட்ல பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. ரெசல்யூஷன் ஆன் பட்ஜெட், வரவு செலவு திட்டங்கள்ல இது பண்ணலாம். அப்புறம் டிஸ்கஸ் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல வந்து குறித்து விவாதிக்கும் அதிகாரம் வந்து பெற்றிருக்கு இந்த ஆக்ட்லயும். சரிங்களா, சரி. அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்க்க போறோம். இந்தியன் அசோசியேஷன் வித் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா எக்ஸாமுக்கு கேட்கலாம். மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான கேள்வி இது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிகியூட்டிவ் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க மெம்பர்ஸ். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ்ல தான் மெம்பர்ஸை வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல இந்தியால எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க மெம்பர்ஸை. ஸோ எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் வைஸ்ராய் அண்ட் கவர்னர்ஸ், ஸோ இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், நோட் பண்ணுங்க. அதேதான் இங்கே முதல் முறையாக இந்தியர்கள் வைஸ்ராய் மற்றும் மாகாண ஆளுநர்களின் நிர்வாக கவுன்சிலில் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டனர். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்கமிங் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கற நிறைய வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்டும். ஃபர்ஸ்ட் யாரை வந்து நியமிச்சாங்க எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அவங்கள தான் வந்து நியமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி தி ஜாயின் தி வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், ஒரு லா மெம்பர் அவரு. ஸோ அவரை வந்து மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அதேதான் இங்கேயும் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வைஸ்ராய் நிர்வாக கவுன்சிலில் சட்டமன்ற உறுப்பினர், லா மெம்பர், சட்ட உறுப்பினர். சரிங்களா, சட்ட உறுப்பினராக இடம்பெற்ற முதல் இந்தியர், ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேங்களா, லா மெம்பர். ஸோ லா ரொம்ப முக்கியம். ஸோ அப்பவே அவங்க சூஸ் பண்ணி தான் சேர்த்திருக்காங்க. பாத்தீங்களா, ஸோ ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்ததுல நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆட் பண்றாங்க. 16 to 60 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து ப்ராவின்ஸ்ல மாகாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட் யூனிஃபார்மா இருக்காது. ஸோ சப்ளிமெண்டரி இந்த பாயிண்ட் இதுல இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருக்காங்க. இந்த இந்தியன் அசோசியேஷன்ல எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல ஒரு ஃபர்ஸ்ட் மெம்பரை வந்து ஜாயின் பண்றாங்க. அவர் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அவர்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி, வரப்போற எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்து போலாமா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணு பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன், இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம்க்கு வந்து கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாங்க. முஸ்லீம் லீக் தனியா வந்து எங்களுக்கு தனியா கொடுத்துருங்க, செப்பரேட் எலக்ட்ரோரேட் வேணும். ஐஎன்எம் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் இதை பத்தி, இன்னும் விரிவா இதை பத்தி நம்ம படிப்போம் ஐஎன்எம் கிளாஸ்ல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்றேன். செப்பரேட் எலக்ட்ரோரேட் வேணும், அதாவது பிரித்தாள்கும் கொள்கை அதை ஃபாலோ பண்ணாங்க, அதுதான் சொல்ல வரணும்னா. ஸோ கம்யூனல் ரெப்ரஸன்டேட்டிவ், ஜாதி வாரியா எங்களுக்கு தனியா கொடுத்துருங்க, முஸ்லீம் தனியா கேட்பாங்க, ஹிந்துஸ் தனியா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கலவரத்துக்கு இது ஒரு அடிப்படையா இருந்தது இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். இன்ட்ரடியூஸ் செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரோரேட் கொடுத்துருவாங்க. ஸோ முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து ஓட் மூலயமா
முஸ்லீம் ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணி அவங்கள வந்து எலெக்ட் பண்ற மாதிரி. ஸோ அதனால அதை அவர் என்ன சொல்லுவாங்க, யார் மின்டோ இருந்தாங்களா அப்போ வந்து அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் பிரிச்சு விடுறதுல ஃபாதர்ன்ற மாதிரி அவர் வந்து லார்ட் மின்டோ வந்து என்ன சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோரேட் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கீவேர்டு, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆக்ட்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 பார்த்துட்டு இருக்கோம். மின்டோ மார்லி ரெஃபார்ம்ஸ் நம்ம இதுல சொல்லுவோம். ஓகேங்களா. முஸ்லிம்காக தனி தேர்தல் தொகுதி, செப்பரேட் எலக்ட்ரோரேட். ஓகேங்களா. அதேதான் இங்கேயும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. முஸ்லிம் உறுப்பினர்கள் முஸ்லிம் வாக்காளர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்கவுங்க என்ன கம்யூனல் பேஸ் பண்ணியிருக்காங்களோ அது மூலயமா எலக்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் விஷயம். இது ஒரு பிரித்தாழ்வு கொள்கை தான் நம்ம சொன்ன மாதிரி, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மாதிரி. இது ஐஎன்எம்ல இன்னும் நம்ம விரிவா இதை பத்தி பார்ப்போம். ஸோ அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன், சிறப்பு பிரதிநிதித்துவம் எது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ப்ரொவைட் செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் பிரசிடென்சி கார்பரேஷன், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டி, ஜமீன்தாஸ், அவங்கெல்லாம் வந்து செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் வழங்கப்பட்டது. அதேதான் இங்கே தமிழ்ல. பிரசிடென்சி மாநகராட்சிகள், வர்த்தக சபைகள், பல்கலைக்கழகங்கள், ஜமீன்தார்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டது. சரிங்களா. இது வரைக்கும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 1909 இது வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவாங்க. மின்டோ மார்லின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதோட முக்கியத்துவம் பத்தி பார்க்கலாம். என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கவுன்சில்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர்ஸ். அவர் யாருன்னா சத்யேந்திர சின்ஹா பார்த்தோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லிபரேட்டிவ் பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருந்த மாதிரி பட்ஜெட் டிஸ்கஷன், பப்ளிக் அஃபேர்ஸ், பப்ளிக் மேட்டர்ஸ் வந்து விவாதிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அது போல இதுலயும் கண்டினியூ ஆச்சு இந்த கவுன்சில் ஆக்ட்லயும். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது முஸ்லீம் லீக் தனியாக ஒரு செப்பரேட் எலக்ட்ரோரேட் கொடுத்துருவாங்க. அது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இந்த ஆக்ட் மூலயமா. அண்ட் தென் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், தனித்தனியா ஜமீன்தார், அப்புறம் ப்ராவின்ஷனல், அவங்களுக்குலாம் தனித்தனியா முக்கியத்துவம் கொடுத்தாலுமே அஃபிஷியல் டாமினன்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ அதுதான் அரசு அதிகாரிகளின் ஆதிக்கம், அஃபிஷியல் டாமினன்ஸ் சொல்றாங்க. அது தொடர்ந்துட்டே தான் இருந்தது, நீடித்து இருந்தது. ஸோ இது வந்து எதுக்கு ஒரு இந்த சீர்திருத்தம் ரிஃபார்ம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919க்கு ஒரு ஃபவுண்டேஷனா இந்த ஆக்ட் இருந்தது. சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப், இதுக்கு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு மாத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மாண்டோகோ செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் சீக்கிரமா நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ்லாம் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த ஆக்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க, மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கொஸ்டினுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியனை வந்து லா மெம்பர் அவரை வந்து மெம்பரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இந்த ஆக்ட்ல நம்ம இதுதான் பார்த்தோம் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம். சீக்கிரமா ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.